எவ்வளோ கடுமையாக தண்டனை வாங்கி தரணுமோ வாங்கி தரணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக தண்டனை வாங்கி தர முடியுமோ வாங்கிட்டேன். என்ன படிச்சுட்டு எந்த இயர் இன்னும் 1 வருஷம் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. இப்போ பாதியில் வேலை மட்டும் இல்லை நிச்சயமா நீங்கள் இப்போ படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுறேன். என்ன படிக்கிறதுக்கு என்ன வேலை படிக்கணும்னாலும் சொல்லுவேன். டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவேன். படித்து முடிச்சிட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். இப்போனா 12வது தான் வேலை கிடைக்கும். 12வது படிச்ச வேலை தான் கிடைக்கும். இல்லை நிச்சயமா நான் முடிச்சோடனே நான் இப்போ எதாவது கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் கம்பெனியோ ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு நம்மளே ட்ரை பண்ணி படிச்சு முடிச்சிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தம் கிராமத்துல 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு சடலமா கண்டெடுக்கப்பட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பா ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்த மாவீரன் அப்படின்ற தர்ம முனீஸ்வரனை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அந்த மாணவியுடைய வீட்டுக்கு கனிமொழி எம்பி அவர்களும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் நேர்ல போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். உங்களோட ஃபேமிலிக்கு உறுதுணையா எப்பவுமே இருப்போம். கொலை செய்யப்பட்ட மாணவியுடைய சகோதரிக்கான கல்வி செலவு மற்றும் வேலைக்கான எல்லா உதவியுமே நாங்க செய்வோம். தைரியமா இருங்கன்னு மாணவியுடைய குடும்பத்தினருக்கு கனிமொழி எம்பி அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காங்க.